எல்லோரும் நலமுடன் இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொள்ளு சாதம். அது எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொள்ளோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் கொள்ளு எடுத்துருக்கேங்க. நார்மலாக கொள்ளுன்னொடனே நமக்கு என்ன ஞாபகம்னா குதிரைக்கு கொள்ளு கொடுப்பாங்க அப்படின்னு குதிரை ஞாபகம் ஆகணும். ஆனால் இதில் அத்தனை மருத்துவ பயன்கள் இருக்குங்க. கொள்ளை நார்மலாக நம்ம ரசமாவோ துவையலாவோ இல்லை சாதமாவோ செஞ்சு சாப்பிட்டோன்னா உடல் எடையை கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் இது புரத சத்து நிறைந்தது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளு. அப்படின்னா ரொம்ப வெயிட் குண்டாக இருக்கிறவங்க கொள்ளு எடுத்துக்கணுமா, அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க எள்ளு எடுத்துட்டா வெயிட் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொள்ளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணோன்னா கொள்ளை எடுத்துக்கலாம். அதே போல் சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு கொள்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இத்தகைய பயனுள்ள கொள்ளை நம்ம யூஸ் பண்ணி ஒரு சாதம் ரெடி பண்ணலாம், கொள்ளு சாதம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தவா ஹீட் ஆனோடனே கொள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொள்ளை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை 50 கிராம் அளவு கொள்ளை எடுத்துக்கோங்க. நல்லா சவக்க வறுத்து எடுத்தாச்சு. அது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கொள்ளை. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுத்தப்பருப்பே வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 4 மிளகாய் வறுத்தலுங்க, காஞ்ச மிளகாய் வற்றல், அதையும் வறுத்து எடுத்துடலாம். இதை எடுத்துடலாங்க. வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இதை தட்டி வச்சுருக்கேன். இதோட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க. பூண்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். தேங்காய் பார்த்திங்களா, தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் 1 கப்பு. அதையும் சேர்த்து வதக்கலாம். அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. இங்கே பாருங்கள், வதக்கியாச்சு, எடுத்துடலாம். வறுத்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க, ஆற வச்சுருக்கேன். இப்போ அது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடுவேங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணிலாம் சேர்க்க வேணாம். நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தவா ஹீட் ஆகிடுச்சுங்க. நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தப்பருப்பு கொஞ்சோடனே பட்டை மிளகாய் 2 போட்டுடலாங்க. கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை சேர்த்து வதக்கலாம். கடலைப்பருப்பு செவந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை குழஞ்சோடனே 1 கப்பு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதுங்க. இங்கே பாருங்கள், 1 கப் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை சேர்த்துடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு கொள்ளு சாதத்துக்கு. இப்போ அதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. வடித்து வச்சு சாதம் ரெடியாக இருக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், கொள்ளு சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாலேயே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். நீங்கள் பத்தாலேனா சாதத்தோடு உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு கலந்துட்டு நான் காட்டுறேன். கொள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். 4 பட்டை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளினால நான் பாதி தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளினா 1 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு உளுத்தப்பருப்பு, கடலெண்ணெய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள். இப்போ நம்ம தேங்காவையும் புளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இது தனியாக இருக்கட்டுங்க, இப்போ அது வேணாம். இப்போ நம்ம வதக்க வேண்டிய ஐட்டம்னா தனியாக எடுத்து வதக்கி வச்சுக்கலாங்க. தக்காளி, பட்டை மிளகாய், இஞ்சி, புதினா 4ஐயும் வதக்கி எடுத்துக்கணுங்க. வதக்கி எடுத்துகிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பை தாளிப்பு போட்டுடலாம். அதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தப்பருப்பு கொதிச்சோடனே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதே எண்ணெயிலங்க புதினா வதக்கிடலாம். ரொம்ப வதக்க வேணாங்க, போட்டு லைட்டாக வதக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை மிளகாய் எடுத்துடலாங்க. வதக்கியாச்சு, எடுத்துடலாம். இப்போ இதில் இஞ்சி, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்,
வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லங்க தேங்காய் புளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தேங்காய் புளி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்லே அதெல்லாம் சேர்த்துடலாம். புதினா, மிளகாய், தக்காளி, இஞ்சி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துடலாம். இப்போ அங்கே வதக்கி வச்செல்லாம் சேர்த்தாச்சு. இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட இந்த கடுகு, உளுத்த பருப்பு தாளித்து வச்சுருக்கோம்லே அதை சேர்த்து ஒரே ஒரு சுற்றுங்க, பல்ஸ் மோடில் வச்சு ஒரே ஒரு சுற்று எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு சாதம் புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.